இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள். இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் லோட்டஸ் வீடியோஸ் யூடியூப் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்று மே 17, 2026 விசுவாவசு ஆண்டு வைகாசி மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. சூரிய உதயம் காலை 5:53. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:01 வரை கிருத்திகை நட்சத்திரம், பின்னர் ரோகிணி நட்சத்திரம். கரணம் இன்று அதிகாலை 2:09 வரை நாகவம் கரணம், பின்னர் பிற்பகல் 12:57 வரை கிமிஸ்திகினம் கரணம், அதன் பின் இரவு 11:45 வரை பவம் கரணம், பின்னர் பாலவம் கரணம். இன்று முழுவதும் குருட்டு பார்வை. சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:01 வரை சித்திரை நட்சத்திரம், பின்னர் சுவாதி நட்சத்திரம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களே, நண்பர்களிடத்தில் இருந்த வேறுபாடுகள் மறையும். வாத திறமையால் ஆதாயம் அடைவீர்கள். நேர்மைக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும். விவசாயத்தில் அரசு வழியில் ஆதாயம் ஏற்படும். பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். உறவுகளிடத்தில் இருந்த மனக்கசப்புகள் மறையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி வேறுபாடுகள் மறையும். பரணி ஆதாயம் ஏற்படும். கிருத்திகை மனக்கசப்புகள் மறையும். ரிஷப ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ளவும். பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றம் உண்டாகும். வியாபாரம் நிமித்தமான ரகசியங்களில் கவனம் வேண்டும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை அனுசரித்து செல்லவும். ரோகிணி மாற்றம் உண்டாகும். மிருகசீரிஷம் சிந்தித்து செயல்படவும். மிதுன ராசி நேயர்களே, நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். துணைவரிடம் விட்டுக் கொடுத்து செல்லவும். வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள். அலுவலக பணிகளை முடிப்பது நல்லது. பங்குதாரர்களிடம் அனுசரித்து செல்லவும். பழைய பிரச்சனைகள் குறித்த எண்ணங்கள் மனதில் மேம்படும். திடீர் செலவுகளால் கையிருப்புகள் குறையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிஷம் தேவைகள் நிறைவேறும். திருவாதிரை அனுசரித்து செல்லவும். புனர்பூசம் கையிருப்புகள் குறையும். கடக ராசி அன்பர்களே, சகோதர் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் ஏற்படும். புதிய நண்பர்களால் உற்சாகம் ஏற்படும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். வெளி வட்டாரங்களில் செல்வாக்குகள் அதிகரிக்கும். வியாபாரப் பணிகளில் புதிய தொடர்புகள் ஏற்படும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் மூலம் இழுபறியான பணிகளை முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். புனர்பூசம் மகிழ்ச்சியான நாள். பூசம் சிந்தனைகள் பிறக்கும். ஆயில்யம் இழுபறிகள் மறையும். சிம்ம ராசி நேயர்களே, வியாபாரத்தில் பொருட்களை கையாளும் பொழுது கவனம் வேண்டும். கால்நடைகளின் மூலம் மேன்மை அடைவீர்கள். பழைய நினைவுகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். மூட்டு மற்றும் முதுகு எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் குறையும். தொழில் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கும். கல்வி தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு தடைகள் அகலும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம்
கவனம் வேண்டும். பூரம் மகிழ்ச்சியான நாள். உத்திரம் ஆர்வம் அதிகரிக்கும். கன்னி ராசி அன்பர்களே, பணிபுரியும் இடத்தில் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். பெரியோர்களின் ஆசிகள் தெளிவை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் சிறு சிறு அலைச்சல்கள் தோன்றி மறையும். வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். பொதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள். சிந்தனைப் போக்கில் சில மாற்றங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். உத்திரம் திறமைகள் வெளிப்படும். அஸ்தம் அலைச்சல்கள் மறையும். சித்திரை மாற்றங்கள் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத சில செலவுகளால் கையிருப்புகள் குறையும். தோற்றப் பொழிவில் சில மாற்றங்கள் உண்டாகும். எண்ணிய சில பணிகள் நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்துச் செல்லவும். வியாபாரம் ரீதியான முயற்சிகளில் விவேகம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். சித்திரை வாதங்களை தவிர்க்கவும். சுவாதி தாமதம் ஏற்படும். விசாகம் விவேகம் வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். அரசு செயல்களில் இருந்த தாமதம் விலகும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் கைகூடும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். விசாகம் அறிமுகங்கள் ஏற்படும். அனுஷம் நெருக்கம் அதிகரிக்கும். கேட்டை நெருக்கடிகள் குறையும். தனுசு ராசி அன்பர்களே, கல்வியில் இருந்த வந்த ஆர்வமின்மை குறையும். தம்பதிகளுக்குள் புரிதல் மேம்படும். கலைஞர்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்கும். விவசாயத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். எதிர்பாராத சில உதவிகள் சாதகமாகும். எதிர்பார்த்திருந்த இடமாற்றங்கள் கைகூடி வரும். நண்பர்களுக்கிடையே புரிதல்கள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மூலம் ஆர்வமின்மை குறையும். போராடம் லாபகரமான நாள். உத்திராடம் புரிதல்கள் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, கலை சார்ந்த செயல்களில் ஆர்வம் உண்டாகும். இணையம் சார்ந்த பணிகளில் முக்கியத்துவம் கிடைக்கும். செலவுகளை குறைத்து சேமிப்பீர்கள். புதிய முதலீடுகளில் கவனம் வேண்டும். உங்களை சுற்றியிருப்பவர்களைப் பற்றிய புரிதல்கள் உண்டாகும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். உத்தியோகம் நிமித்தமான அலைச்சல்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் ஆர்வம் உண்டாகும். திருவோணம் முதலீடுகளில் கவனம். அவிட்டம் அலைச்சல்கள் ஏற்படும். கும்ப ராசி அன்பர்களே, பழக்க வழக்கத்தில் மாற்றம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சொத்து பிரச்சினைகளுக்கு தெளிவான தீர்வுகள் கிடைக்கும். உறவினர்களின் வருகைகள் ஏற்படும். உத்தியோகப் பணிகளில் சாதகமான சூழ்நிலைகள் அமையும். மனதில் எதையும் செய்ய முடியும் என்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அவிட்டம் மாற்றம் உண்டாகும். சதயம் தீர்வுகள் கிடைக்கும். போராட்டாதி தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். மீன ராசி அன்பர்களே, நெருக்கமானவர்களிடம் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். உத்தியோகப் பணிகளில் உங்கள் மீதான மதிப்புகள் அதிகரிக்கும். சமூகப் பணிகளில் மேன்மை ஏற்படும். வழக்கு சார்ந்த பிரச்சினைகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். மனதில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி பிறக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். போராட்டாதி வேறுபாடுகள் குறையும். உத்திரட்டாதி
மதிப்புகள் அதிகரிக்கும். ரேவதி, அமைதி பிறக்கும். இன்றைய பொன்மொழி: அரிய காரியங்களை செய்ய பெரிய உழைப்பு வேண்டும். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள். இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் லோட்டஸ் வீடியோஸ் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம்.